சென்னையில் 3 நாட்களாக விட்டு கனமழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் மழை ஓய்ந்துள்ளது. வங்கக்கடலில் உருவான நிட்வா புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னை அருகே நிலை கொண்டிருந்தது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னையில் தொடர்ந்து 3 நாட்களாக விட்டு கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று அதிகாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. இது மேலும் படிப்படியாக வலுவிழக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதல் மழை ஓய்ந்துள்ளது. இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை தொடரும் என்றும் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. இதேபோன்று சேலம் மாவட்டம் ஆத்தூர், கெங்கப்பள்ளி, தலைவாசல், தம்மம்பட்டி, பெத்தநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. பலத்த இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.